கார்த்திக் திருநின்றவூர்ல இருந்து கேட்டிருக்காரு. ம். என் வயது 44. நான் ஓய்வு பெற இன்னும் 16 ஆண்டுகள் இருக்கின்றன. ம். இன்னும் ஓய்வு காலத்துக்கு முதலீடு எதையும் நான் ஆரம்பிக்கவில்லை. ரூ 1 கோடியுடன் வேலையிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளேன். ம். என்னால் மாதம்தோறும் 20,000 ரூபாய் முதலீடு செய்ய முடியும். 16 ஆண்டுகளில் 1 கோடியை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 15x15x15 அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இவருக்கு இன்னும் 16 வருஷம் இருக்கிறதுனால தாராளமாக 20,000 சேமிக்க தொடங்கினார்னா எஸ்ஐபி மெத்தடில் அவர் கோலான 1 கோடி இல்லை, அதுக்கு மேலேயே அவர் 20,000ங்கிறாரு. 20,000ங்கிறாரு. அதனால இட் மே பி 1.25 crore ஆல்சோ இட் வில் கம். ஆனால் ரொம்ப ரிஸ்க் இல்லாத ஃபண்டு, மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. இந்த மல்டி கேப் ஃபண்ட்ஸ், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஈவன் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், இது போல் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். அது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. அட்லீஸ்ட் 16 வருஷம் இருக்கிறதுனால ஒன்ஸ் இன் 1 year or 2 year ஒன்ஸ் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபண்டை தொடர்றது நல்லது. ஏன்னா ஒரு சில ஃபண்டுகள் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நாளைக்கு அது வேலை பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கலாம். அதே போல் சமயத்தில் ஃபண்டை வேறு இதுக்கு மாற்றிட்டு எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணால் அந்த அவருடைய கற்பனைக்கோளான 1 கோடியை அச்சீவ் பண்ணலாம். 1 கோடி அவருக்கு வந்ததுன்னா தாராளமாக ரிட்டையர்மெண்ட்டில் மாதம் 80,000 இல்லை 70,000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு கண்டினியூஸாக அவர் லைஃப் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதோட இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 16 ஆண்டுகள் அப்படிங்கிறப்போ இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கும்ல சார்? ஆமாம், டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு 5 to 7% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டிய ரிட்டர்ன் தான் மியூச்சுவல் ஃபண்டில் டெஃபினட்டாக வரப்போகுது இந்த லாங் பீரியடில். ஷார்ட் டைமில் மேபி 1 or 2 இயருக்கு கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஆனால் லாங் டைமில் தாராளமாக இன்ஃப்ளேஷனை தாண்டிய ரிட்டர்ன் தாராளமாக இருக்கும். மினிமம் ஒரு 12லேருந்து 13 மினிமம் தாராளமாக இருக்கும். இப்போ அவர் 1 கோடி அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ 16 ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறப்போ இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கும் ரிட்டைர்மெண்ட்டுங்கிறாரு. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் தாராளமாக. எவ்ரி இயர் தாராளமாக. இப்போ 16,000 சொல்கிறாரு, எவ்ரி இயர் 2,000 3,000 இன்க்ரீஸ் பண்ணாலே போகிறோம். இன்னும் அதாவது நாங்கள் இப்போ சொன்னது அந்த 16,000க்கு 1.25 crore சொன்னோம். இன்னும் 1.5 crore கூட he will achieve the target amount.